अस्मद्गुरुपरम्पराय नमः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுதர்சனாழ்வார் பெருமைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதை அடிக்கடி நினைத்து பார்த்து மனதில் பதிய வைக்க வேணும். சென்ற வாரம் பஞ்சாயத்து ஸ்தோத்திரத்தில் சுதர்சனாழ்வார் பெருமைகளை கேட்டோம். ஸ்புரத் சகசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம்பான விநாசி விஷ்ணோகோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. ஆயிரக்கணக்கான ஜுவாலைகளுடன் கூடியவரும் கோடி சூரிய பிரகாசம் உடையவரும் அசுரர்களுக்கும் நம் எதிரிகளுக்கும் விஷம் போன்றவருமாகிய சுதர்சனை எப்பொழுதும் வணங்குகின்றேன் என்பது ஸ்லோகம். இதில் எப்பொழுதும் என்பது முக்கியமானது. நமக்கு வெளியில் உள்ள விரோதிகளை காட்டிலும் நமக்கு உள்ளேயே இருக்கின்ற விரோதிகள் தான் மிக அதிகம். நாம் நிற்கும் போதும் நடக்கும் போதும் தூங்கும் போதும் நமக்கு உள்ளேயே இருந்து கொண்டு நம்மை பலவித துன்பங்களுக்கு ஆட்படுத்துகிறது. முக்கியமாக இது நம் கண்ணுக்கு புலப்படாத எதிரி. ஆகையால் சுதர்சனாழ்வாரை தொடர்ந்து சேவிக்க வேண்டும். நம் எதிரிகள் அனைவரும் தொலைவார்கள். நமக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்று ஜபிக்க வேண்டும். உள் எதிரிகள் ஒழிந்தால் வெளி எதிரிகளை சமாளிப்பது சுலபமாகிவிடும். நிற்க நாம் சுதர்சனாழ்வாரை சேவிக்கும் போது முன்புறம் சுதர்சனாழ்வாரையும் பின்புறம் யோக நரசிம்மரையும் காண்கிறோம். இதன் உண்மை பொருள் என்ன என்பதை அடுத்த வாரம் காண்போம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.